Hello students, in this video we are going to see about the network scheduling by PERT or CPM. So what is network? Network na enna appadina nothing but a graphical representation or a graphical diagram. எதுக்குரிய கிராஃபிக்கல் டயக்ராம்? இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ப்ராடக்டை என்ன செய்வாங்க, டிசைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்வாங்க, அதை அசெம்பிள் பண்ணுவாங்க. அந்த டிசைனை பொறுத்து அதை அசெம்பிள் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக அசெம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அசெம்பிள் பண்ணும்போது நிறைய ஆக்டிவிட்டீஸ் எடுத்துக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எப்படி நம்ம டயக்ராமேட்டிக் ஃபார்மில் கொடுக்கலாம், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான் நெட்வொர்க் ஷெட்யூலிங். ஸோ நெட்வொர்க் வந்து நத்திங் பட் இட்ஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன். ஒரு ப்ராஜெக்ட் ஆப்ரேஷனுக்குரிய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் நெட்வொர்க்? ஸோ நெட்வொர்க்கை எப்படி நம்ம வரையலாம் அப்படின்னா, ஸோ யூஸிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம ஆரோவாக எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் ஆரோவாக எடுத்துக்கிறோம். ஆக்டிவிட்டி ஏ பி சி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆரோஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபஸ்ட்டு நோடு, இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி 1 தட் இஸ் நோட். ஹியர் இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் நோட். ஸோ இந்த நோட்லேருந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி போகுது, தட் இஸ் ஏ. அடுத்து இன்னொரு நோடுக்கு போகுது, இது வந்து செகண்ட் நோட். ஸோ செகண்ட் நோட்லேருந்து அடுத்த ஆக்டிவிட்டி போகுது, தட் இஸ் பி. ஸோ நோட் ஆக்டிவிட்டி இதால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நெட்வொர்க்ஸ். ஒரு நோட் அப்புறம் ஆக்டிவிட்டி, ஒரு நோட் அப்புறம் ஆக்டிவிட்டி வரணும். ஸோ தட் இஸ் நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மில் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி இப்போ நம்ம ஏ அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டியை திருப்பி நம்ம என்ன செய்யக்கூடாது, 2 ஆரோவாக மென்ஷன் பண்ணக்கூடாது. இன்னொரு ஆரோவில் ஏ வரக்கூடாது. ஒரு ஆக்டிவிட்டியை ஒரு தடவை தான் நம்ம மென்ஷன் பண்ண முடியும். இப்போ பீனாலும் ஒரு தடவை தான் மென்ஷன் ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. தட் இஸ் த செகண்ட் கண்டிஷன். ஸோ இட் cannot be appear twice. ஸோ 2 தடவை அப்பியர் ஆகக்கூடாது. ஒரு ஆக்டிவிட்டி என்ன செய்யலாம், ஒரு தடவை தான் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரே அரவை யூஸ் பண்ணி தான் என்ன செய்யலாம், ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ், ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்காக நம்ம வரைகிற ஆரோ வந்து எப்படி இருக்கணும், இப்படி பெண்ட் ஆகக்கூடாது. இட் மஸ்ட் பி ஸ்ட்ரைட் லைன். கர்வ்டாகவும் இருக்கக்கூடாது, பெண்டும் ஆகக்கூடாது. இட் மஸ்ட் பி அ ஸ்ட்ரைட் லைன் ஆரோவாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 ஆரோஸ் வந்து இந்த மாதிரி கிராஸ் ஆகக்கூடாது. ஸோ ஏபி இந்த மாதிரி கிராஸ் ஆகக்கூடாது. சிடி அல்லது எனி 2 ஆரோஸ் ஷுட் நாட் கிராஸ் ஈச் அதர். 2 ஆரோஸ் கிராஸ் ஆகக்கூடாது. ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு see about 2 டெக்னிக்ஸ். 2 டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அதாவது மினிமம் டைம் ஃபைண்ட் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் ஆப்ரேஷனில் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட மினிமம் டைமை நம்ம ஷெட்யூல் பண்ணலாம் நெட்வொர்க்காக யூஸிங் PERT and CPM methods. What is PERT? PERT means it is a project evaluation and review technique. And CPM is critical path method. ஸோ இது ரெண்டுக்குமே நம்ம பேசிக்காக என்ன செய்யணும், நெட்வொர்க் ஷெட்யூலிங் வரையணும். தட் இஸ் நெட்வொர்க் டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம என்ன செய்யலாம், மினிமம் டைம் ஃபைண்ட் பண்ணலாம். மினிமம் டைம் டு மேனுஃபேக்சர் எ ப்ராடக்ட் என்ன மாதிரி ஷெட்யூல் பண்ணால் நம்மளுக்கு மினிமம் பாசிபிள் டைம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும் யூஸிங் திஸ் நெட்வொர்க் ஷெட்யூலிங். ஸோ இதில் ஃபஸ்ட்டு PERT, PERT, PERT இஸ் த ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். ஸோ இந்த PERT எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ், ரொம்ப பெரிய அளவில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த PERT டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் வந்து ரொட்டீனாக நம்ம நடக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டயத்தை மைண்டில் வச்சு பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் தான் யூஸ் ஆகும். தட் இஸ் PERT அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் போத் டைம் அண்ட் காஸ்ட் ரெண்டையுமே மைண்டில் வச்சு பண்ணுறது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஸோ இந்த 2 மெத்தட்ஸுமே தனியாக இண்டிவிஜுவலாக பார்க்க போகிறோம். ஸோ இன் திஸ் வீடியோ we are going to know about how to draw a நெட்வொர்க்கை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, கிராஃப் ஃபார்மில் எப்படி ஒரு ப்ராஜெக்டை நம்ம வரைகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் we have a ப்ராஜெக்ட். ஒரு டெலிவிஷன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க 6 ஸ்டெப்ஸில். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பு தான் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணோம். ஏலேருந்து எஃப் வரைக்கும் லேபிள் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டெப்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ ஏ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு கொடுத்துருக்காங்க. அண்டு ப்ரொசீட்ஸ் பி அண்ட் சி. வாட் இஸ் ப்ரொசீட்ஸ்? ப்ரொசீட்ஸ் மீன்ஸ்
ஏக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் என்னது பி அண்ட் சி. ஏ ப்ரெசீட்ஸ் மீன்ஸ் இட் இஸ் த ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ். அது தட் இஸ் பி அண்ட் சிக்கு முன்னாடி என்ன வந்துடணும், ஏ வந்துடணும். ப்ரெசீட்ஸ்னால் ஏக்கு அப்புறம் தான் என்ன வரணும், பி அண்டு சி வரணும். ஆனால் ஏ ப்ரெசீட்ஸ் பி அண்டு சி அப்படின்னா பி அண்டு சிக்கு முன்னாடியே ஏ வந்துடணும், ஏக்கு அப்புறம் பி அண்டு சி வரணும். சக்ஸஸர்னால் அடுத்தது. எஃப் இஸ் த சக்ஸஸர் ஆஃப் டி அப்படின்னா எஃப் வந்து டிக்கு அப்புறம் வரணும் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங். ஏ ப்ரெசீட்ஸ் பி அண்டு சினா பி அண்டு சிக்கு முன்னாடியே என்ன வந்துடுது, ஏ வந்துடுது அப்படின்னு அர்த்தம். சி ப்ரெசீட்ஸ் டி அண்ட் ஈனா டி அண்டு ஈக்கு முன்னாடியே சின்ற ஸ்டெப்பு நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிடணும். அதே மாதிரி டி அண்டு ஈக்கு முன்னாடியே பின்ற ஸ்டெப்பு ஹோல்ட் ஆகிடும். ஸோ ஏ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஏவை நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி 1. So 1 is nothing but A. So activity is represented by arrow and node is represented in a circle. So ஒரு circle வரைஞ்சி அதுக்குள்ள நம்பர் நேம் பண்ணுவோம். So node 1 is node. Okay. So A is the first step and precedes B and C. A எது ப்ரெசீட் பண்ணுது, ப்ரெசீட்னா எதுக்கு முன்னாடி வருது அப்படின்னா பிக்கும் சிக்கும் முன்னாடி வருது. ஸோ அப்போ ஏக்கு அடுத்து என்ன வரணும், பியும் வரணும், சியும் வரணும். ஸோ அப்போ ஏக்கு அப்புறம் என்ன வரைகிறோம், பி அஸ் வெல் அஸ் சி. ஒரே நோடுலேருந்து 2 ஆரோ ட்ராவல் ஆகலாம், ஓகேவா. ஆனால் 2 ஆரோ வந்து ஒரே ஆக்டிவிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ ஏ ப்ரெசீட்ஸ் பி அண்டு சி ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சு. ஏ இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் அண்டு ப்ரெசீட்ஸ் பி அண்டு சி. பிக்கும் சிக்கும் முன்னாடி நம்மளுக்கு என்ன வந்துடுது, ஏன்ற ஆக்டிவிட்டி வந்துடுச்சு. So next we have to write C precedes B, D and E. Dயும் Eயும் எதுக்கு முன்னாடி இருக்குது, Cக்கு முன்னாடி இருக்குது. as well as Dயும் Eயும் எதுக்கு முன்னாடி இருக்குது, Bக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா ஸோ ரெண்டுமே இப்போ 3 இங்கே 3ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா C வந்து எதுக்கு முன்னாடி இருக்குது, Dக்கும் Eக்கும் முன்னாடி இருக்குது அப்படின்னா ஆல்சோ B is also precedes D and E. Dக்கும் Eக்கும் முன்னாடி இருக்குது. ஸோ அப்போ இங்கே D, இங்கே என்ன செய்யலாம், E வரையலாம். பட் சிக்கும் அதே கண்டிஷன் தான். ஸோ எப்படி வரைகிறது, ஸோ இங்கே ஒரு நோடு வரைஞ்சிட்டு கண்டிப்பாக 2 நோடு இருக்கணும், ஒரு ஆரோக்கு நடுவில் 2 நோடு இருக்கணும். ஸோ ஹியர் 3, 4, 5, 6 இட் ஷுட் பி இன் ஆர்டர். நீங்கள் எப்படி நோடு வரைகிறீங்களோ அதே ஆர்டரில் தான் நம்ம நேமும் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 6க்கு அப்புறம் தான் என்ன, அந்த சிக்கு அப்புறம் தான் என்ன வரணும், டியும் ஈயும் வரணும். பிக்கு அப்புறம் தான் என்ன வரணும், டியும் ஈயும் வரணும். 2 கண்டிஷனுமே சேமாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு டம்மி ஆக்டிவிட்டியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ டம்மி ஆக்டிவிட்டி இஸ் ரெப்ரசன்டட் லைக் திஸ். இந்த மாதிரி வரைஞ்சி ஒரு டம்மி ஆக்டிவிட்டி வரையலாம். அப்படி வரைஞ்சால் என்ன வந்துடும், சிக்கு அப்புறம் தான் என்ன வருது, டி, சிக்கு அப்புறம் தான் ஈயும் வந்துடுச்சு. ஸோ இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதர்வைஸ் யூ கேன் ட்ரா சிக்கு அப்புறம் டிஇ வரைஞ்சிட்டு இங்கேருந்து கூட டம்மி ஆக்டிவிட்டி நம்ம கொடுத்துக்கலாம், பிலேருந்து டம்மி ஆக்டிவிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் திஸ். ஓகே. So first activity is A and second activity is B and C. ஏக்கு அப்புறம் B and C வந்துச்சு. இப்போ C தான் என்னது, C வந்து எதுக்கு முன்னாடி வரணும், Dக்கும் Eக்கும் முன்னாடி வரணும் அப்படின்னா இங்கே D வரைஞ்சோம். ஸோ இட் இஸ் 3, 4, E, இட் இஸ் 5. ஸோ இதே ஆக்டிவிட்டீஸ் வந்து டியும் இயும் வந்து எதுக்கு முன்னாடியும் வந்திருக்கணும், பிக்கு முன்னாடியும் வந்திருக்கணும் அப்படின்னா யூ கேன் புட் ஹியர் 6. ஸோ இங்கேருந்து கூட டம்மி ஆக்டிவிட்டி வரைஞ்சிக்கலாம். இந்த 2 டயக்ராமில் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒன்று வரைஞ்சாலே போதும். ஸோ ரஃப் டிராஃப்ட் வரைஞ்சிட்டு கூட நம்ம ஃபேர் டிராஃப்ட் வரையலாம். ஸோ தட் இஸ் இதில் ரஃப் டயக்ராம் வரைஞ்சி பார்த்துட்டு இந்த டயக்ராமை நம்ம ஃபேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் எஃப் ஃபாலோஸ் இ. எஃப் ஃபாலோஸ் இ மீன்ஸ் ஈக்கு அப்புறம் என்ன வருது, எஃப் வருது. ஸோ ஈக்கு அப்புறம் யூ கேன் ட்ரா த ஆக்டிவிட்டி எஃப். ஸோ ஹியர் யூ ஹாவ் 6. ஸோ ஹியர் யூ வில் கெட் 7. ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இஸ் எஃப் இஸ் த சக்ஸஸர் ஆஃப் டி. அப்படின்னா எஃப் வந்து டிக்கு அப்புறம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சக்ஸஸர்னால் அடுத்து வருவது, எஃப் வந்து டிக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ டிக்கு அப்புறம் இருக்கிற ஆக்டிவிட்டி வந்து என்னது, எஃப் அப்படின்னா யூ கேனாட் ட்ரா லைக் திஸ். இங்கே வந்து எதுவுமே இல்லை, இங்கே டிக்கு அப்புறம் தான் எஃப் வரணும். ஸோ அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரா அ டம்மி ஆக்டிவிட்டி லைக் திஸ். ஸோ இங்கேருந்து ஒரு டம்மி ஆக்டிவிட்டியை, ஸோ டம்மி ஆரோவை என்ன செய்யணும், வரையணும். இங்கே இப்படி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி அ ராங்.
ஸோ இங்கேருந்து வரையணும். ஸோ இந்த டயக்ராமில் எப்படி வரைவீங்க, ஈக்கு அப்புறம் என்ன வருது, எஃப் ஃபாலோஸ் இ. ஸோ யூ கேன் ட்ரா லைக் திஸ். ஹியர் த நோட் நம்பர் இஸ் 7. ஸோ திஸ் இஸ் எஃப். as well as f is the successor, sorry, here f is the successor of d. f is successor na d க்கு அப்புறம் தான் f வருது அப்படின்னா you can draw a dummy activity like this. This is nothing but dummy activity. So both way, எந்த வேலை வேணாலும் நம்ம என்ன செய்யலாம். இங்கே ஒரு dummy activity வரைஞ்சோம், இங்கே dummy activity இந்த டயக்ராமுக்கு வரைஞ்சிடும். இந்த டயக்ராம் இஸ் சேம் அஸ் திஸ் டயக்ராம். ஸோ இந்த ரெண்டு நெட்வொர்க் டயக்ராமில் எந்த நெட்வொர்க் டயக்ராம் வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்கே ரெண்டு டம்மி ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ டம்மி ஆக்டிவிட்டி வந்து எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ தான் நம்ம போடணும், எல்லா நேரத்துலையும் போடக்கூடாது. ஸோ டம்மி ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இஃப் இட் இஸ் நெசசரினா தான் யூஸ் பண்ணணும், அதர்வைஸ் யூ ஷுட் நாட் யூஸ் இட். திஸ் இஸ் த நெட்வொர்க் டயக்ராம் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்குரிய நெட்வொர்க் டயக்ராம் இதுதான். தேங்க்யூ.